அதிபர் பில் கிளின்டனின் மனைவி ஹிலாரி கிளின்டன் ஹாட் சாய்ஸ்ன்ற ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய சில பதிவு ரொம்ப ஆச்சரியமான விதமா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட இப்ப ஷேர் பண்றேன். 2வது உலக போர் ஆரம்பத்துல சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ரஷ்ய வீரனுக்கு லீவு கிடைக்குது. விடுமுறையை கழிக்கிறதுக்காக ஊருக்கு போறான். ஊருக்கு நுழையும் போதே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அவனோட ஊர்ல எதிர்நாட்டுல உள்ளவங்கள குண்டு வீசப்பட்டு பிணங்கள் எல்லாமே குவியலாக ராணுவ வண்டியில கிடத்தப்பட்டு இருந்ததை பாக்குறான். பல நூற்றுக்கணக்கான சடலங்கள் கூட்டு கல்லறையில் எடுத்து செல்ல அது தயார் நிலையில இருந்ததுன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சது. சடலங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமலே நின்னுட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒரு பொண்ணோட பாதத்துல இருந்து அவ போட்டிருந்த செருப்பு திடீர்னு கீழே விழுந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு தான் மனைவிக்கு வாங்கி கொடுத்த செருப்பு மாதிரியே உணர்ந்தான். உடனே என்ன பண்ணா, அவன் வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தான். வீட்டுல யாருமே இல்ல. வேகமா என்ன பண்றான், திருப்பி அந்த பெண்ணுகிட்டே வரான். கடைசியில பார்த்தா அது அவன் மனைவியா இருக்கு. அதிர்ச்சியில அவன் என்ன சொல்றான், என்னோட மனைவிய பொது கல்லறையில புதைக்க நான் விரும்பல, தனி கல்லறையில தான் புதைக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டு உடல்ல அவன்கிட்டே கொடுக்கறாங்க. வாகனத்துல திருப்பி அந்த உடலை கொண்டு போறான். கொண்டு போயிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு தெரியுது அவனோட மனைவிக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு. அவனுக்கு அதை பார்த்ததும் திருப்பி அதிர்ச்சியாகி உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போறான். ஹாஸ்பிடல் கூட்டு போனதுக்கு அப்புறம் சிகிச்சை அளிக்கிறாங்க. அவ திருப்பி உயிர் பெறா. இந்த விபத்து நடந்த சில வருடங்கள் ஆகுது. அந்த ராணுவ வீரனோட மனைவி திருப்பி கர்ப்பமாகறா. அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. பிரசவம் பார்த்தவங்க பையனுக்கு பேர் சொல்றாங்க. பெயர் என்ன தெரியுமா? விளாடிமிர் புட்டின். எங்கே கேட்ட மாதிரி இருக்குதுல. இவர்தான் இப்ப இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர். சவக்குழிக்கு போயிருக்க வேண்டிய தன்னோட தாயிடமிருந்து அதிர்ஷ்டவசத்தால் கருவுல உருவாகி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் சக்திகளில் ஒருவராக இப்ப அவர் இருக்காரு.